ஹலோ ஆல், வெல்கம் டு ஓ2 தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பை இன்னும் பாசிட்டிவாக பெட்டராக மாற்றுறதுக்கான ஒரு பிளேஸ் தான். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னா, நம்ம கிட்ஸுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து லைக் ஃப்ரம் பேபி 0 இயர்ஸ்லேருந்தே புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கூட வந்து உங்களுக்கு இருக்க பாண்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு புக் ரீடிங்கிறது வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். ஸோ ஓகே, போகலாம். இன்றைக்கான வீடியோவில் இருக்க என் பொண்ணு வந்து இப்போ 6 மந்த்ஸ் அவங்களுக்கு முடிய போகுது. ஸோ அது வரைக்கும் இப்போது ஃப்ரம் 0 to 6 மந்த்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ண புக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இதோட ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்தது நான் வந்து ஃபர்தராக வந்து ஃப்யூச்சரில் வாங்குகிற புக்ஸும் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் புக்கு இது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வாங்கின புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் வந்து ரொம்ப ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க கையெல்லாம் வந்து வாயில் வச்சிட்ருப்பாங்க. எதை பார்த்தாலும் கடிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். அந்த டைமில் இந்த புக் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். இன்டிஸ்ட்ரக்டபிள்ஸ் இந்த டைப் ஆஃப் புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சூ ப்ரூஃப், ரிப் ப்ரூஃப், நான் டாக்ஸிக், 100% வாஷபிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிழிக்கவும் முடியாது, கசக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பெஸ்ட் புக். நான் வந்து இதில் லெட்ஸ் பி கைண்ட் அப்படின்ற அமேசானில் தான் வாங்கினது. இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசானில் தான் வாங்கினது. ஸோ இதில் வந்து நான் லெட்ஸ் பி கைண்டுங்கிற புக்கு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து என் பொண்ணுக்கு இந்த ஏபிசிடி 1 2 3 டிஃபால்ட்டாக எல்லா பேபிஸ் கிட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வயசானால் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. பட் வந்து எமோஷன்ஸ், வேல்யூஸ், மற்றவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா இந்த மாதிரி பேசிக் எத்திக்ஸ்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே த்ரூ ஸ்டோரிஸ் இந்த புக்ஸ் மூலியமாக சொன்னோன்னா இது அவங்களாவே வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம அட்வைஸே பண்ணாமல் இந்த புக்ஸில் இருக்க கண்டென்ட்டை பார்த்தே அவங்களே வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்டாக வந்து என் புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ரிலேட்டட் டு வேல்யூ, சம் கைண்ட் ஆஃப் வேல்யூ ரிலேட்டட் புக்ஸ் தான் நான் வாங்குவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹவு கேன் யூ பி கைண்ட் டுடே, காலைல எழுந்திரிச்சதும் குட் மார்னிங் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப இதில் வந்து ஸ்டோரி அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் வந்து இது நல்லா வாயிலெலாம் வச்சிட்ருக்க டைமில் வந்து இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லியர் சைடு தான். பட் வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு வரப்போ வந்து மணியை பார்க்குறத விட வந்து சம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் இது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு என் பொண்ணோட ஃபஸ்ட்டு புக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு அவங்களோட விஷன் டெவலப்மெண்ட்காக வாங்கினது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் காட்டுறப்போ டாக் மாதிரி பார்க் பண்ணி காமிக்கலாம், கேட்னா மியாவ் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நான் சவுண்ட் பண்ணுறப்ப வந்து அவங்க சிரிப்பாங்க. ஃபைனலாக வந்து ஒரு மிரர் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல புக் தான். ஆனால் வந்து பேஜஸ் எல்லாமே நீங்கள் பேபிஸ் அண்ட் கிட்ஸ் புக்ஸை பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடில் தான் இருக்கும். அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி ட்ரை பண்ண புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளாத் புக். நான் முன்னாடி இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு போர்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் புக், துணியிலே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது குட் நைட் டெடி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா டெடி கொடுத்துருப்பாங்க. அவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படி என்னென்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க, ப்ரஷ் பண்ணுவாங்க, ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, புக் ரீட் பண்ணுவாங்க, அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வந்து ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் சொல்லித்தரப்போ எப்படி சொல்லலான்னா, ஓகே பாருங்கள், நைட்டு தூங்குறப்போ வி ஹாவ் டு ப்ரஷ் ஆர் டீத் அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து நைட்டு வந்து எல்லாேருக்கும் குட் நைட் சொல்லிட்டு தூங்கணும்னு அந்த மாதிரி. அப்புறம் வந்து சேர் டேபிளில் உட்காந்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லேயும் வந்து சம் கைண்ட் ஆஃப்
மேனர்ஸ் வந்து நம்ம சொல்லி தரலாம். இது ஒரு புக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹங்க்ரி கேட்டபில்லர். ஒரு கேட்டபில்லரோட லைஃப் சைக்கிளும் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டியாக என்னென்ன அவங்க சாப்பிட்றாங்க, டேஸும் சொல்லியிருப்பாங்க. மண்டே என்ன சாப்பிட்றாங்க, டியூஸ்டே டேஸும் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இது வந்து அமெரிக்கன் ஸ்டோரி ரைட்டர் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சருக்கு இது என்ன சாசேஜு அந்த மாதிரி ஐட்டம்லாம் செட் ஆகாது. நம்ம ஜங்க் ஃபுட் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஊரில் இருக்க ஜங்க் ஃபுட்டை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே சொல்லி தரலாம். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வந்து அதுக்கு ஸ்டொமக் ஏக் வருது, அதனால வந்து ஆர்கானிக் ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இந்த புக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கிளாசிக் புக்கு. எப்படி நம்ம காக்கா வடை சுடுற ஸ்டோரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு கிளாசிக்கான புக்கு இது. ஸோ 1969 இருந்தே இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். எந்த ஸ்டோரி, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டோரி, பிளெயினான ஒரு ஸ்டோரி எது சொன்னாலுமே அந்த ஸ்டோரியிலேருந்து சம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் சொல்லித்தர மாதிரி நீங்களே வந்து டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சும்மா வந்து நம்ம வேல்யூஸ் சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு நிறையாவும் ரொம்ப வந்து இன்டல்ஜ் பண்ணாதீங்க, இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோன்னு. நம்ம கரெக்டாக பண்ணாலே, நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணாலே அதை பார்த்து வந்து குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க. ஸோ வந்து ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக இருங்க. அதை பார்த்தே அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் புக் டாட் ஆரஞ்ச். உங்களுக்கு நம்ம சேனல் நேம்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இந்த புக்கு என்னை இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டோரி டெல்லர் ஈஷா குப்தா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல புக். எப்படின்னா இது ஆக்சுவலாக 3 years கிட்ஸ்லேருந்து தான், கிட்ஸில் இருக்கவங்களுக்கு தான் வந்து இது கரெக்டாக சூட் ஆகும். நான் வந்து இதில் வந்து சம் கைண்ட் ஆஃப் இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா, எப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப ஆடாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்மளை செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கான மக்கள் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. அந்த மாதிரி வந்து புக்ஸ் அந்த மாதிரி மீனிங் சொல்லுது. பிக்சர்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்டோரி ரீட்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா என் பொண்ணு இப்போ தான் 6 months. அதனால் இதில் இருக்க ஜஸ்ட் பிக்சர்ஸ் காமிச்சு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் மட்டும் சொல்லுவேன். பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. நம்ம என்ன தான் இங்கிலீஷில் சொல்லி தந்தாலும் நம்மளோட மொழியில் சொல்லித்தரது அது ஒரு தனி ஒரு ஃபீலுங்க. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா போகன்வில்லா கனவு. இந்த புக்கில் எப்படின்னா இதுலேயும் ஃபுல்லாக பிக்சர்ஸ் இருக்கும், அங்கங்கே ரிட்டன் வேர்ட்ஸ் இருக்கும். இது வந்து இந்த ஸ்டோரியோட மெயின் லைன் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு போகன்வில்லா ஒரு செடி இருப்பாங்க. அந்த செடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிலாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ரொம்ப. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடி மேலே ஏறி பார்க்குறாங்க, தெரியல. அதுக்கப்புறம் வந்து செண்பகப்பூ மரத்து மேலே ஏறி பார்க்குறாங்க, அப்பயும் தெரியல. அப்புறம் ஃபைனலாக வந்து தேக்கு மரத்து மேலே ஏறி பார்க்குறாங்க, அப்போ தான் நிலா தெரியுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி தான். இது மூலயமா நீங்கள் சொல்லலாம், ஒரு டைம் நம்ம ஃபெயில் ஆனாலும் இட்ஸ் நார்மல், அடுத்தடுத்த டைம் திரும்ப ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து சொல்லுது. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டைம் வந்து 10th எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா உடனே வந்து தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து ஃபெயிலியர்ஸ் ஆர் நார்மல், இட்ஸ் நாட் த எண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற புக்கு. ரொம்ப பிடிச்ச புக்கு. நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த புக்கு வாங்க. 199 rupees தான் வந்தது, 200. ஸோ கண்டிப்பாக வாங்குங்க. எது வாங்குறீங்களோ எப்படி இருந்தாலும் நம்மளோட தமிழ் மொழியில் சொல்லித்தரது
அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீலு. ஸோ இந்த புக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே அமேசான் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப சவுண்ட்ஸ் எல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் புக்கை ஆர்டர் பண்ணேன். பெப்பா பிக்குன்னு சொல்லிட்டு. இதில் அவ்வளோவா ஒன்றும் ஸ்டோரி லைன் இல்லை. இந்த சவுண்டுக்காக தான் நான் வாங்கினேன். அது ஸ்டோரி லைன் இது பெருசாக எனக்கு இது ரொம்ப ரீச்சான புக்கு தான். பட் எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. பட் இதையே வந்து சவுண்டு பின்னாடி ஆன் பண்ணிக்கணும், பேட்ரிஸை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்குது. பட் வந்து ரொம்ப பிடிக்கும். சவுண்ட் புக்கு இந்த சவுண்ட்ஸ் கேட்டாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது என் பொண்ணுக்கு. ஸோ இந்த ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த சவுண்ட்ஸ் கூட சேர்த்து இதுலேயே வேல்யூஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ணும். டின்னர் டைமாவது அட்லீஸ்ட் 1 டைம் அ டே வந்து நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். கெஸ்ட்டு வந்தால் நல்லா ஹாஸ்பிட்டபிளாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நானே வந்து இந்த ஸ்டோரியில் இன்டைரக்டாக சொன்ன விஷயத்த நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுவேன். ஸோ இந்த புக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த புக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் புக்கு தான். பட் சவுண்டுக்காக தான் மெயினாக நான் வாங்கினேன். என் பொண்ணுக்கு சவுண்டு பிடிக்கிறனால இப்போ இந்த புக்கும் அவங்க எல்லா புக்குமே இந்த புக்கில் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். இதில் வந்து நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டை நான் ரேங்க் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து இந்த போகன்வில்லா ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ரேங்க்கு. அப்புறம் ஆட் ஆரஞ்ச் இதுவும் அவங்களுக்கு ரொம்ப இப்போ ரீசெண்டாக பிடிக்குது. இது ரெண்டுமே படிக்கிறப்போ ரொம்ப ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஏன்னா வந்து நானும் அப்படியே ரிதமிக்காக நான் வந்து ஸ்டோரி லைன் சொல்கிறனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றதெல்லாம் வந்து இப்போ தான் இந்த புக்கெலாம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது தான். மற்ற புக்ஸு எல்லாமே பிடிக்கும். பட் ஃபேவரெட்ஸ் பார்த்தோம்னா இது 2 தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்களோட இப்போது எப்போனாலுமே நீங்கள் புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டர் இயர்ஸ் அவங்க வந்து ஸ்கூல் போகிற டைம்லாம் வந்து படிக்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த சின்ன வயசுலேருந்தே புக்ஸை ரீட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நிறைய புது விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகுது. அது ரியல் டைமில் அவங்க எங்கேயாவது வெளியில் பார்த்தாங்கன்னா அது கூட அவங்களால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம பேரண்ட்ஸ் கூடயும் ஒரு நல்ல பாண்டிங் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேமிலியை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் அப்லோட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி விஷயத்தில் டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.